வணக்கம். இந்த நாள் இனிய நாள். சனி பெயர்ச்சியால் வீழ்ச்சியடையும் நடிகைகள், சனி பெயர்ச்சியால் வளர்ச்சியடையும் நடிகைகள் யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது சனி பகவானாகப்பட்டவன் சனி பெயர்ச்சி இடம்பெறும் பொழுது உச்சத்தில் இருந்த நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், அதை போல பல உச்சத்தில் இருந்த ஒரு 4 நடிகைகள் வீழ்ச்சி அடைவாங்கிறது குரு பயிற்சியிலையும் சரி, சனி பயிற்சியாக இருந்தாலும் வீழ்ச்சியும் எழுச்சியும் நடந்தே தீரும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சனி பயிற்சியால் இவர்களுக்கெல்லாம் வீழ்ச்சி தான். சரி, யாருக்கெல்லாம் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஓவியா நல்ல வளர்ச்சி அடைவாங்க. அவரோடு சேர்ந்து சாக்ஷி அகர்வால், அஞ்சலி, அமலா பால் போன்ற, அதாவது மார்க்கெட் இல்லேன்னு உருவான இனியா போன்ற நடிகைகள் திரும்ப இவங்கெல்லாம் இந்த சனி பயிற்சி இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு தரும். அதாவது 8 குடையவன் 9 குடையவன் இப்படி சொல்லி பார்த்தோம்னா, சனி பகவானாகப்பட்டவன் அவன் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் போவான், நல்லது செய்யத்தான் வருவான். சனி ஒருவனிடம் வரவில்லை என்றால் அவன் மனிதனாகவே ஆக முடியாது. இது ஜாதகத்தோட விதி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியால் வீழ்ச்சி அடையும் நடிகைகள் பெரும் பாதிப்பு உள்ளவங்க. அதே சூழ்நிலையில் சனி பயிற்சியால் மாற்றம் பெறும் நடிகளான அமலா பால் இவங்களாம் இந்த சூழ்நிலையில் என்னன்னா, சம்பளங்களை உயர்வாக பேசாமல், அதாவது ஏழை எளியவர்களுக்கு தர்மம் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு தயாரிப்பாளர்களுக்கு உதவியாக இருந்தாங்கன்னா இவங்களோட இந்த பயிற்சியாகப்பட்டது அமோகமாக இருக்கிறது ஜாதகத்தோட ஒரு நம்பிக்கை. ஆக மொத்தம் இதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாக்காரமாக அத்தனை பேருக்கும் இந்த சனி பயிற்சி பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்போம். அதில் குறிப்பாக 5 ராசிக்காரங்களுக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு இவங்கெல்லாம் உண்மையாகவே அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் மீறி இப்போ ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க. இந்த அடிப்படையில் தற்சமயம், அதாவது 5 வருஷத்துக்கு மேலே நல்ல மார்க்கெட்டில் இருந்தேன். இப்போ மார்க்கெட்டில் நான் இனி கவலைப்பட வேண்டாம். இந்த சனி பயிற்சி தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு மீட்டெடுப்பை கொடுக்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும். அதாவது குருவை நேசிக்கக்கூடவனுக்கு குரு, சனியை நேசிக்கிறவனுக்கு சனியை, இந்த மாதிரி சொல்லிப்பாங்க. அப்படி இல்லை, எல்லோருமே நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள்ல எதுவும் கெட்ட கிரகம் கிடையாது. எல்லாமே சூழ்நிலைக்கு எப்போ மாறக்கூடியது. ஆக மொத்தம் இந்த சனி பயிற்சி தமிழ் சினிமாவில் ஒரு மாபெரும் எழுச்சியை தவிர வீழ்ச்சியாக, இதுவரை எழுச்சியாக இருந்தவர் வீழ்ச்சிக்கு போகிறார். அது சரி, உப்பை தின்னமா தண்ணி குடிச்சுட்டான்னா மாற்றங்கள் நடந்து தான் போகும். அதுலேருந்து இந்த சனி பயிற்சியிலேருந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அன்பான எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, நம்ம சனி பயிற்சியில் நடிகைகளுக்கு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரம்னா ஆண்கள், அது மேல் ஆர்டிஸ்டுகளுக்கு என்ன நடக்க போகுது, என்னென்ன மாதிரி வீழ்ச்சியில் ஒன்றா மாட்ட போகிறாங்கங்கிறது பொறுத்திருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வாரம் சொல்லுவேன், பொறுத்திருந்து பாருங்கள். இதுபோல் சுவையான செய்திகளை தொடர்ந்து எடிசன் டாக்கீஸில் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.